யாழ்ப்பாணத்தில் 300 ரூபாய்ப்பா வேறுங்க வேண்டின அடுப்பு பாருங்க பூட்டிட்டோம். இப்படி தான் இப்பெல்லாம் தான் இந்த சிலிண்டரோட அப்படியே தூக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கழுவியாச்சு. என்ன இஷ்யூன்னா வந்து நான் திறப்பை கொண்டு போட்டேன். ஐயோ வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலி இன்றைக்கு ஒரு இறுதிக்கட்ட காணொலி என்று சொல்லலாம். ஏன்னா வந்து வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிட்டு இவ்வளவு தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம். இதுக்கு மிஞ்சியும் செய்ய போனால் வந்து செய்து கொண்டே போகலாம். ஆனால் எங்களுக்கு நேரம் காணாதபடியாக வந்து இவ்வளோத்தோட முடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் டச்சப்புகள் இருக்குது. அந்த பின்னால் அந்த கதவெல்லாம் வந்து அண்ணா சின்ன ஒரு நெளிவு வந்துட்டு திருப்ப ஆள் கலட்டி திருப்ப ஆள் செய்து தருது. இப்போ அதோடு சேர்த்து இஞ்சால ஃபுல்லாக இன்றைக்கு முடிச்சுட்டு இன்றைக்கு வந்து சர்வீஸ் போட போகிறோம். சர்வீஸ் போட்டுட்டு அடுத்ததாக வந்து ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். ஸ்டிக்கர் ஒட்டினா பிறகு சரி அவ்வளோதான் அதுக்கான பயணங்கள் தொடங்கினோம். முடியுதுன்ற ஒரு விதத்தில் வந்து சந்தோஷமும் கூட. அடுத்ததாக இன்னும் ஒரு அடுத்த பெரிய ஒரு டாஸ்க் கொண்டு தொடங்க போகுது என்ற ஒரு யோசனையாகவும் இருக்கு. பல பேர் யோசிப்பீங்க சுத்துறதானே திரிகிறதானேன்னு. ஆனால் அதில் பல விஷயங்கள் இருக்கு. அது எங்களுக்கு அனுபவிச்சு எங்களுக்கு தெரியும் இப்படி நடக்குது இப்படி நடக்குமெண்டு. அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் இப்படி தான் நினைச்சு கொண்டிருப்போம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்க வந்து தெரியாது, சும்மா சுற்றுறாங்க திரிகிறாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு பிறகு எத்தனையோ இரவுகள் நித்திரை இல்லாத இரவுகளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ கொடுக்கணும். அப்படி எப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது. சரி இன்றைக்கு முழுக்க என்னெல்லாம் நடக்குதுன்ற பாருங்க. இன்றைக்கு நாளைக்கு இவ்வளவு தான் வேன் வேலை. அதுக்கு பிறகு பயணங்கள் தொடங்கிடும். உங்களுக்கு போன முறை நாங்கள் ஆட்டோவில் இலங்கை பூரா சுற்றின மாதிரி இந்த முறை அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய மாதிரி பிரயோசனமாகவும் இருக்கக்கூடிய மாதிரி கணக்கு காணொலிகள் தர காத்திருக்கிறோம். பார்ப்போம். நாங்களே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம். என்ன சர்வீஸ் போடுறதுக்கு எங்கே போகிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே போடையில. ஏன்னா வந்து அங்கே எக்கச்சக்க வாகனங்கள் நிற்கும். அப்போ லேட் ஆகிடும். அது எங்களோட வாகனத்துக்கு ஸ்பெஷலாக சர்வீஸ் போடணும். அப்போ டவுன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு தான் வந்துருக்கிறோம். இந்த ராச பாதையில் ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று. எனக்கு பெரும் வந்தது தான் சொன்னவன். அந்த இடத்துல வந்துட்டு போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பின் சீட் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். செய்யணுமா இல்லையான்னு தெரியல. முதல்ல ராசாத்தியை பார்த்த உடனே அவையில் என்ன மாதிரி ரியாக்ஷன் குடிக்கணும்ன்றதை பார்ப்போம். ஐயோ சர்வீஸ் ஸ்டேஷன் அங்கால பக்கத்தால இருக்கு. அங்கால பக்கத்தால பாதை இருக்கு. திறந்துட்டு அங்கால இருக்கு பாதை. எங்களுக்கு தெரியாத என்னடாப்பா. இதில் வந்து சர்வீஸ் போட போகிறோம். சர்வீஸ் போடணும். சர்வீஸ் போடணும். ஓ என்னால் வந்து இது நாங்கள் வீடு மாதிரி செய்திருக்கோம். அதில் சீட்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவோம். வெல்வெட் பண்ணணுமாடே எங்களுக்கு தெரியாது போயிட்டு இருக்கிற சிக்கல் என்னென்னா வந்து நாங்கள் மேலே இந்த தண்ணி டேங்க் போட்டாங்களானே. இப்போ மேலே இதில் ஜக்கில் தூக்கினா முட்டுமென்று சொல்லினா பொடி வாஷண்டாக செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல் சர்வீஸ்ண்டா கஸ்டமர்னு சொன்னவன். இப்போ அவையில்கிட்ட கேட்டு நாங்கள் வேறு எங்கே போடலாமன்ட்டு அவையிலேயே சொன்னவன் இங்கே போடலாமன்ட்டு. அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் சொன்னாங்கல்ல உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணினவேன்ட்டு. பாப்போம். இது வந்து பஸ்ஸுக்குள்ள வருது, வேன் இல்லை, இது பஸ். அப்படி என்றபடியாக நாங்கள் பஸ் சர்வீஸ் போடுற இடத்துலாம் போடும் போல் பார்ப்போம். இப்போ கதைக்க போயிருக்கிறார். நான் சொன்னேன் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பாருங்கண்டு. என்னென்னு தெரியலை. இங்கே முடிஞ்சிருமான்னு சொன்னவன். பொடி வாஷன்னா போட்டு தரமாண்டு 1900 சொச்சமாண்டு சொன்னவன். தண்ணியில் கழுவுறது. பார்ப்போம். ஜக்கில் தூக்கலாது என்ற ஜக்கில் தூக்கினா தான் அந்த கீழே ஒயில்கள் அடித்து கழுவக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொன்னவன். சீட்டுகள் குறைச்சிருக்கிறோம் தானே. 14 சீட் வந்தது. இந்த சீட்ஸ் மட்டுமே கழுவினா காணுவாங்களுக்கு. இந்த வெல் கழுவினீங்களே போய் காயாதான் 4 நாள் காணும். இப்போ வெயில் வச்சாதான் கழுவுத்தோ இல்லை. மொப் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த ஊற்ற கொஞ்சம் பார்த்தபடி மொப் பண்ணி எடுக்கலாம். வேறு ஒன்றும் தேவையில்லை. அது பலகையில் அது எல்லாமே. ஓ இதுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு போகணும் செக் பண்ணி. கராஜ் வேலையில் போன அப்படியே கொஞ்சம் இதாச்சு. அவ்வளோதான். மேலே ஒன்றும் இல்லை. இந்த சீட்ஸும் இந்த இது கீழான
சரி இப்போ அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வரைக்க இந்த இடத்துல ஒரு ஜெஃப்னா ஆட்டோ மொபைல்ஸ் அதுதானே யா ஜெஃப்னா ஆட்டோ மேக்ஸ் பிரைவேட் ஓட்டோ மேக்ஸ் இருக்கு. இதில் தான் சர்வீஸ் போட போகிறோம். காய்ச்சி நாங்கள் அவையில் செய்தாரன்னு சொல்லிக்கணும். அதோட தண்ணி போட்டு கழுவினா வந்து காயாதான் சீட்டு எல்லாம் வந்து சட் பண்ணி இழுத்து தரேன்னு சொல்லிடுறேன். மட் பண்ணுறதோ அப்படி ஏதோ சொன்னாங்க. அண்ணா எங்கே விடுற அதில் முதலாக இன்னும் எடுத்துட்டு போய் இப்போ கழுவை விட்டுட்டோம். முதல் போன இடத்துல வந்து ஜாக் இல்லை. அதோட இந்த எங்களோட வாகனம் வந்து கொஞ்சம் பெரிய வாகனம் தூக்கையில் ஆண்டபடியாக வந்து இங்கே கொண்டு வந்துக்கிறோம். முதல் முறையாக கழுவுறோம். அப்போ கீழே ஒயிலெல்லாம் அடித்தா தான் கொஞ்சம் நல்லா கழுவெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஃபுல்லாக கழுவிட்டு கரையில் எல்லாம் வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் இருக்குது. அதோட உள்ளுக்குள்ள அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து கராஜியை கொண்டு போனது தானே, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது அழுக்கானபடியாக வந்து அதுகளையும் வந்து கழுவித்தாரன்ட்டு சொல்லிக்கணும். இங்கே பெரிய பெரிய பஸ்ஸுகள்லாம் வந்து சர்வீஸ் போடணும். இந்த பஸ் இதுகளெல்லாம் நாங்கள் போன முறை போன இடத்துல வந்து காருகளும் வேனுகள்லாம் நின்றது. இந்த ஜக்குகள் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணபடியாக வந்து காலை உணவு கட்டி அந்திக்கணும். அந்த வீட்டு வழியை கட்டி அறியணும். அப்படி கட்டி அந்திக்கலாம். குண்டு தோசை மேலே தூக்கியாச்சு, சில்லெல்லாம் கட்டியாச்சு. இப்போ அங்கே வந்து பொடியில் வாஷ் மட்டும் செய்தாருன்னவ. இப்போ கீழே நாங்கள் முதலாக கழுவுந்தானே கீழே எல்லாம் மொயிலெல்லாம் அடித்தா தான் அந்த கரல்கள் கொஞ்சம் நின்று பிடிக்கும். மற்றபடியாக வந்து வேலைகள் நடக்கட்டும். நாங்கள் இப்போ டவுனுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஏண்டா கொஞ்சம் பொருட்கள் பண்ணணும். இது முடிய திருப்ப இன்டீரியல் செய்த ஆண்டாட்டா ஒருக்கா போகணும். போய் கடைசி ஃபினிஷிங் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இன்றைக்கு முழுக்களுமே வந்து நோ ரெஸ்ட். வளமையை விட இன்றைக்கு சாது தான். வந்து இந்த ரீசார்ஜபிள் லைட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம்ட்டு வந்து நாங்கள் வந்து வீட்டில் போன முறை ஆட்டோவுக்கு கொண்டு போன சிலிண்டர் வந்து பெரிய சிலிண்டர். இப்போ நாங்கள் அடித்த பாக்ஸுக்கு வந்து அதை விட சின்ன சிலிண்டர் தான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வைக்கலாம் என்ன, இதான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த சிலிண்டர் வேண்ட போகிறோம். ஆனால் இந்த சிலிண்டருக்கு வந்து கேஸ் வந்து அடுப்பு வந்து இப்படி இதில் பூட்டி விடுறாது, சிலிண்டருக்கு மேலேயே வரும். கொஞ்சம் இது கொஞ்சம் ஆபத்து தான். எனக்கு என்ன மாதிரி வேலை செய்ய வேண்டியது தெரியலை. வேண்டதுக்கு வந்த நாங்கள் இது எவ்வளோ ஐயா சிலிண்டர் மட்டும் 7,000 ரூபா. கேஸோடையா? இதை விட சின்ன இருக்கா? இல்லை இது அடுப்பு இருக்காப்பாம்மா. இப்போ அவுட்டோர் ஜூஸ் அதுலேயே போட்டு வச்சுக்கிறாங்க. அவுட்டோர் ஜூஸ் ரைட். இதே அடுப்பு தான் நாங்கள் பார்த்து கொண்டுருக்குறோம். ரைட், இதுதான் நாங்கள் வேண்டணும். ஆனால் இதில் வந்து இவர்கிட்ட சிலிண்டர் இல்லையாம். நாங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வந்துட்டு அடுப்பு இங்கே தான் வந்து எடுக்க வேண்டி வரும். இது எவ்வளோ சொன்னீங்க ஐயா? ரைட், இது வந்து அவுட்டோர் ஜூஸ்ன்ட்டு அதுலேயே போட்டுருக்கும். ரைட் ஐயா, நாங்கள் ஒரு போய் பார்த்துட்டு வரோம். என்ன கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு, அப்போ அதுகள் மறைக்கணும். மற்ற ஃபுட்டு கொட்டுறதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் வேண்டணும். கடைசி ஃபினிஷிங் அந்தபடியாக எல்லாம் வேண்டும். என்ன இதையோட சட்டி அண்டைக்கு வேண்டின ஃபேன் ஒன்று வேண்டணும். அதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். இங்கே தான் சேம் சைஸ் இருக்குது. வேறு ஒரு கடையில் வேண்டிட்டோம். அது கொஞ்சம் சின்னனாக போயிட்டு அதை முன்னுக்கு போட்டுட்டு இதில் ஃபேன் ஒன்று வேண்ட போகிறோம். இதில் வந்து ஃபேன் வேண்டிட்டோம். என்னென்னா வந்து பொடியங்கள் படுக்கைக்கு வேர்க்கும் இல்லை உங்களுக்கு, உங்களுக்காகத்தான். பார் டிரைவர் சீட்டில் நான் மட்டும்தான் இருக்க போகிறோம். பின்னுக்கு தான் நான் போட்டுறேன். பார் இங்கே தரணி காசில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பொருட்களும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் முதல்ல அந்த டபுள் ஃபேனும் வேண்டினாங்க. அது வேறு ஒரு இடத்துல விட விலை குறைவாக இருந்தால். ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்ல இதில் இளநீ குடிப்ப நிப்பாட்டிட்டு ஒரு இளநீரை விலை கேட்டு வேண்டாம் சொல்லி சொல்லி வலிக்கிறேன். எவ்வளோ 250 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் ஒரு இளநீ யாழ்ப்பாணத்தில் 300 ரூபாயாப்பா. வேற
ஒன்று காணும் கிளனி குடிச்சா அந்த வழுக்களையும் சேர்த்து சாப்பிடணும். நல்ல வழுக்கலாக கிடந்தது, அதனால் பட்டு சொல்லி ஒருக்கா இது கிண்டு பார்ப்போம். வழுக்கல் எடு. அப்படியே அழகாக வரும் வேறு அள்ளி அப்படியே வாய்க்க போட்டா வேறு லெவல். இல்லை நீங்கள் உங்களோட வாய்க்க போடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ள நந்தி எண்ணெய் கடைன்னு சொல்லி அதில் இந்த சிலிண்டர் கேம்பிங் சிலிண்டர் வேண்டி இருக்கோம். இதுதான் எங்களோட வேனுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இதில் நீளம் இருக்குது, நீளம் கொஞ்சம் சைஸ் கூட, இது அளவாக இருக்குது. இந்த சிலிண்டர் வேண்டினாங்களோ அடுப்பு ஐயாட்ட தான் வேண்ட போகிறோம். ஐயா தான் அந்த கடையை காட்டி விட்டவர். உரண்டி எதுவும் இருக்கா? உரண்டி இருக்கான். எவ்வளோ உரண்டி? 1 வருஷம் உரண்டி இருக்கா? அப்போ பரவாயில்ல அடுப்பு. இது வந்து அவுட்டோர் யூஸ், அதாவது காற்று அடித்தாலும் வந்து இது இதாகும், நெருப்பு நேராக தான் நெறியும். வேறு அவுட்டோர் யூஸ்ன்றே போட்டிருக்கு. இது நாங்கள் வேறு ஆன்லைனில் தேடி பார்த்துனாங்க, சின்ன தான் கிடச்சிது. ரைட், இந்த அடுப்பு என்ன மாதிரி இருக்க வேண்டிய பாருங்க. இதை நேர சிலிண்டரில் அப்படியோ கொலை விடுறாரு. டும் பயமாக தான் இருக்கு, யூஸ் பண்ணி பார்ப்போம். கழுவியாச்சு. என்ன இஷ்யூன்னா வந்து நான் திறப்பை கொண்டு போட்டேன். ஐயோ, திறப்பை நான் கொண்டு போட்டேன். அப்போ இப்போ தான் அடிக்கணும். எவ்வளோ வெள்ளையாக வந்துடுவேன். அப்புறம் ராசாத்தி எவ்வளோ வெள்ளையாக வந்துட்டு பாருங்க. நான் நினச்சேன் இதெல்லாம் கழுவிட்டு தான் வந்து இதெல்லாம் உள்ளுக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டு தான் வெளியில் கழுவாங்கன்ட்டு பார்த்தனான். ஆனால் வெளியில் எல்லாம் கழுவிட்டு தான் உள்ளுக்குள்ளே பார்க்குறாங்க. சரி, ஏதோ செய்து வந்தால் சரி தானே. நிறைய இந்த சீட்டுக்கெல்லாம் இது போடுறதுன்னா சொன்னேன். சீட்டெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இதெல்லாம் கழுவினோம். நாங்களும் எதிர்பார்க்கல. முதல் முறையாக நாங்கள் ஒரு வாகனத்தை கொண்டு வந்து சர்வீஸ் போடுற வேட்டை. உண்மைதானே. இப்போ விடிய சாப்பாடு சாப்பிட்டு இப்போ தான் சார் ஏன்னு இப்படி செய்கிற நீ? வெளியில் சைலண்டாக இருந்தோண்டு இப்படி வேலையில் செய்கிறீ. உள்ள புற நடிப்பு அந்த அன்னியன் படத்தில் வந்த மாதிரி. பட் அதான் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு வேலை நிற்பா. தெரியும். இப்போ இந்த சீட் இருக்குல்ல, இதுகள் மற்ற இதெல்லாம் வந்து வடிவா முப் பண்ணி கழிவு தெரிவிக்கணும். இப்போ மதிய சாப்பாட்டுக்கு நேரம் வந்துட்டு 1 மணி ஆகிட்டு. தெரியும். அப்போ நான் போய் சாப்பாடை கட்டிட்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுவிட்டு இதில் டயருக்கெல்லாம் வந்து பொலிச்சர் போட்டிருக்கணும். அதோட இது எல்லாமே வந்து நல்லா வக்கியூம் போட்டு கழுவி எடுத்துக்கணும். அதோட இந்த சீட்ஸ் இருக்குது தானே, இதையும் வந்து கழுவி வடிவாக எடுத்துருக்கணும். இதில் பாருங்கள் சர்வீஸ் போட்டால் பிறகு இப்படி இருக்குண்டு. இந்த ஈரம் எல்லாம் இதெல்லாம் வந்து அடிக்கடி கழுவி துடைக்கக்கூடியதானே. ஓகே, அதான் இருக்கும். ஸோ இந்த சீட் எல்லாமே கழுவி வடிவாக தந்துருக்கணும். ஃபுல்லாகவே வந்து செய்து வந்துடணும். இஞ்சால வீல் கப்பம் எல்லாம் போட்டாச்சு. இனி அடுத்தது இந்த இதே பொருள் எல்லாம் ஏற்றிட்டோம். என்னதான் செய்தாலும் திரும்ப ஊற்றியாக போகுது. 2 நாளைக்கு வடிவாக இருக்கும். என்னடா இப்படியே வச்சிருக்கணும். கழுவி துடைச்சி நீச்சா வச்சிருந்தா எல்லாம் வந்து அந்த வேலையும் இருக்கு. இப்போ ஒரு நாள் இப்படியே வச்சிருக்கோம். சரியா 2-3 நாள்ல எங்கட இலங்கை இடங்கள் தெரியும் தானே, புழுதி சும்மா வாரி அடிக்கும். அதான் சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி இது செய்யணும். மற்ற நாடுகளில் வாகன பாவனைகளோட பிடிக்க இப்போ சவுதி அந்த மணல் பிரதேசங்கள் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். மற்றது இலங்கை அப்படியான நாடுகளில் புழுதி பயங்கரமாக. வேண்டின அடுப்பு பாருங்க பூட்டிட்டோம். இப்படி தான் இப்போலாம் தான் இந்த சிலிண்டரோட அப்படியே தூக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல போட்டோபுளாக இருக்குது. இதை முதலே வேண்டியிருக்கலாம் வண்டங்கட ஏண்டா. அவ்வளோதான். மற்றது வந்து இது கொஞ்சம் மணக்குது கேஸ். டப்பண்டு இது வந்து வின் ப்ரூஃப் வேறு. கீழே வைக்கணும். இல்லை கீழே காசு இல்லை, அது டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும்.
எரியுது உங்களுக்கு தெரியாது வீடியோவில் சுசன்னு சத்தம் கேட்குதான் எரியுது வின் ப்ரூஃப் வேற பரவாயில்ல வெளியில் யூஸ் பண்ண இங்கே வரைக்கும் அடிக்குது அப்போ கட்டாயம் எரியுது இது ஒன்று பார்த்து நாங்கள் இந்த மேலே சோஃபாவுக்கு மேலே போடுறதுக்கு பார்ப்போம் வேண்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது கொண்டாந்து அளவெடுத்து வெட்டுறோம் கொஞ்சம் இதுகள் வேண்டியது நான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் எல்லாம் வந்து இதாக தானே இருக்குது ஒரு நேச்சரோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் இதுகள் வேணும் இதுகளும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமே தான் இங்கே முன்னால் வந்து ஸ்டிக்கர் ஒட்டப்படுது முன்னுக்கு வெள்ளையாக தான் இருந்தது இந்த டிரைவர் சீட் இருக்குதுல்ல இதுக்கு மேலே மட்டும் இது ஒட்டி இருக்கு பால் காய்ச்சணும் என்ன இந்த நேரம் பார்த்தா ஒரு என்னென்னு சொல்கிறேன் நெடுகளுமே பலகையில் பார்த்து கொண்டிருக்க கூடாதுன்றக்காண்டி ஒரு இயற்கையோடு ஒன்றித்த மாதிரி இருக்கணுன்றக்காண்டி இப்படியான விஷயங்கள் எல்லாம் வேணினான் அது அது தண்ணி நீங்கள் விட மாட்டீங்கன்னு தெரிஞ்சால் நான் லைஃப் டைம் தண்ணி விடுற மாதிரி வேண்டிட்டேன் வேலைக்கு தான் வேலை இங்கே பாருங்க எப்படி இருக்கேன் கூட்டினா அப்புறம் இதில் நல்லா இருக்குது இப்போ திரும்ப வித்தியாசமாக ஒன்று இருக்குது அதோட அங்கால இந்த இதுவும் வேண்டினாங்க அதோட ஒரிஜினல் இதுவும் வந்து இருக்குது இதெல்லாம் பூட்ட போகிறோம் எங்கே முடிகிற பாட்டா காணையில் பூட்டிடுவோம் அதோட இதில் வந்து பாட்டில் ஹோல்டர் போட்டுனாங்க இதில் வந்து என்னென்னு சொல்கிற கண்ணாடி கிளாஸ் போட்டு இதுக்குள்ள மணி பிளான் வளர்க்க போகிறோம் ஏன்னா வந்து காசு வேணுமா இது வந்து ட்ரீம் கச்சர்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே சாப்பிட்றாங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்றது பாருங்க 8 பீஸ் வேண்டாம் 8 பீஸ் ஃப்ரீ ஆஃபர் வந்தால் தான் சாப்பிடுவோம் பாய்